டிஆர் அகாடமி காரைக்கால் மாணவர்களுக்கும், இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டில இருக்கக்கூடிய சாப்டர் 11 அத தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல இதனுடைய பார்ட் 1 வந்து போட்டிருந்தோம். பார்ட் 2 வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அட் த எர்த் சர்ஃபேஸ். பூமியோட மேற்பரப்புல இந்த பூமி பெறும் சூரிய ஆற்றல். ஃபர்ஸ்ட் இன்சோலேஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க. பூமி பெறும் சூரிய ஆற்றல தான் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பூமி பெறக்கூடிய சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியே இல்ல. அததான் வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னா, இன்சோலேஷன்னா த அமௌண்ட் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஓகேங்களா? பூமிக்கு எவ்வளவு சூரிய ஆற்றல் கிடைக்குதுங்கிறது தான் இன்சோலேஷன். வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன்னா அதுல ஏதோ மாற்றம் ஏற்படுது. அதானே? அப்ப வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படிங்கிறது த அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிசீவ் ஆகுதுல பூமிக்கு. அது வந்து எல்லா இடத்துலயும் சேமா இல்ல. சில இடத்துல மோர் இன்சோலேஷன் இருக்கு. சில இடத்துல லெஸ் இன்சோலேஷன் தான் இருக்கு. அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல்ங்கிறது சில இடத்துல அதிகமா இருக்கு. சில இடத்துல அந்த சூரிய ஆற்றல் பூமிக்கு படுறது என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த வேரியேஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பல்வேறு ஜியோகிராபிக் அண்ட் அட்மாஸ்பரிக் ஃபேக்டர் தான் காரணம். அதாவது பல்வேறு புவியியல் மற்றும் வளிமண்டல காரணிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இதை தெளிவா புரிஞ்சுங்க. அதாவது இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எவ்வளோ பூமி பெரும் சூரிய ஆற்றல் அதை வந்து இன்சோலேஷன் சொல்லுவோம். பூமி பெரும் சூரிய ஆற்றல்ல மாற்றம் ஏற்பட்டா அதை தான் வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லாம இது ரொம்ப முக்கியம். இது பூமி பெறும் சூரிய ஆற்றல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா அதுவும் பிரச்சனை தான். அதனால இந்த வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் நடக்கிறது எதுக்கெல்லாம் காரணமா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவு எல்லா இடத்துலயும் மாறுறனால, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் வெப்பநிலை வேறுபாடு ஏற்படுது. அப்புறம் சீசன்ஸ்லாம் உருவாகுது. பருவ காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. உங்களுக்கே தெரியும்ல, பருவ காலம் ஏன் உருவாகுதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லிடலாம்ல. இந்த 23 டிகிரியில பூமி வந்து சாஞ்சு சுத்துது. 23 அண்ட் ஆஃப் அந்த டிகிரில வந்து பூமி வந்து டில்ட் ஆயிருக்கு. அதனால தான் சீசன் ஏற்படுது. ஓகேங்களா? சோ விண்ட் சர்க்குலேஷன் காற்றோட சுழற்சி, ரெயின்ஃபாலோட பேட்டர்னுக்கு, கிளைமேட் ஜோனுக்கு இது எல்லாமே வந்து நடக்கணும். இது எல்லாமே உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன். பூமி பெறும் சூரிய ஆற்றல்ல அளவு மாறிட்டே இருக்கணும். அப்ப பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவு வந்து வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் இருக்கனால தான் இங்க டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் ஏற்படுது. சீசன் உருவாகுது. டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் ஏற்படுது. சீசன் உருவாகுது. அப்புறம் விண்ட் வந்து சர்க்குலேட் ஆகுது. காற்று வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகுது. விண்ட் எப்ப சர்க்குலேட் ஆகும்? ஒரு இடத்துல சூரியன் வந்து செங்குத்து டைரக்ட்டா படுது அப்படின்னா, இந்த இடத்துல கூடிய காத்துலாம் வந்து எஸ்கேப் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அதாவது காத்தே இல்லாம ஆயிடுமா? இந்த இடத்துல பிச்சுக்கிட்டு சூரிய ஒளி இங்க படுதுன்னா, ஹீட் தாங்க முடியாம இந்த கேஸ்லாம் பிச்சுட்டு ஓடிடும். எஸ்கேப் ஆயிடும். இப்ப லோ பிரஷர் வந்து கிரியேட் ஆகும். அப்ப காத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கோ காத்து, எந்தெந்த இடத்துலலாம் அதிகமா காத்து இருக்கோ, அந்த எல்லா காத்தும் வந்து இந்த லோ பிரஷர நோக்கி வந்து பாத்தீங்கன்னா, மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த வெப்பம் தானே அதுக்கு காரணம். புரியுதுங்களா? வெப்பம் தானே அதுக்கு காரணம். ஒரு இடத்துல ஹீட் அதிகமா இருக்கு. இன்னொரு இடத்துல ஹீட் அதிகமா இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல காற்றழுத்தம் அதிகமா இருக்கும். அதாவது காற்று அதிகமா இருக்கும். அப்போ காற்று எப்பவுமே என்ன பண்ணும்னா, ஹை பிரஷர் எங்க காற்று அதிகமா இருக்கோ, அங்க இருந்து லோ பிரஷர் நோக்கி வீசும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல சூரிய ஒளி பட்டுட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல லோ பிரஷரா, அப்ப காத்து வந்து ரொம்ப நல்ல அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, உலகத்துல எந்தெந்த இடத்துலலாம் காத்து அதிகமா இருக்கோ, அது எல்லாமே வந்து இத நோக்கி வந்து டிராவல் பண்ணும். இத நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணும். இதுதான் வந்து சம்டைம் வந்து சூறாவளியோட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சோ நான் இங்க வந்து டாபிக்க டைவர்ட் பண்ண விரும்பல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் ஏற்படுறனால, இங்க டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் ஏற்படுது. அதனால சீசன்ஸ்லாம் உருவாகுது. பருவ காலங்கள் உருவாகுது. காற்று சுழற்சி ஏற்படுது. ரெயின்ஃபால் மழை பொழியிறது நடக்குது. பல்வேறு காலநிலை மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உருவாகுது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்ப பல்வேறு காலநிலை மண்டலங்கள் அப்படின்னா, இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிசீவ்டு பை த எர்த் அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல்ல மாற்றம் ஏற்படலன்னா, இங்க எப்படி பல்வேறு காலநிலைகள் உருவாகும்? புரியுதுங்களா? ரெயின்ஃபால் பேட்டர்ன் ஏன் வந்து மாறும்? புரியுதுங்களா? ஒரே மாரியே தானே இருக்கணும். அப்போ வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் இருக்கனால தான் டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் வருது. டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கறனால ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறுது, கிளைமேட் ஜோன் மாறுது, சீசன்ஸ் உருவாகுது, விண்ட் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியுதுங்களா? அடுத்து சரி இந்த இன்சுலேஷன கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் எது? எதனாலலாம் இன்சுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்படுது? பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவு வந்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஃபேக்டர்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில் ஆஃப் இன்சிடென்ஸ். அதாவது இந்த சூரிய கதிர்கள் பூமியில எந்த கோணத்துல படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப 90 டிகிரில நேரடியா சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். இது நேரடியா எர்த்தோட ஒரு பிளேஸ்ல நேரடியா படுதுன்னா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும்.
இதே வந்து ஸ்லாண்டிங்ல படுது, ஆப்லிக்ல படுது, அதாவது சாய்வா படுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து கம்மியா இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஹை இன்சோலேஷன் இருக்கும், ஹை இன்சோலேஷன் இருக்கும். இந்த இடத்துல லோ இன்சோலேஷன் இருக்கும்னு சொல்ல வரேன். அந்த மாரி எதெல்லாம் இன்சோலேஷன் பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவ கட்டுப்படுத்துது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சூரிய கதிர்கள் பூமியில படக்கூடிய கோணம். அததான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது என்னன்னா, டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன். டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல அதிக பகல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அதிகமா சூரிய ஒளி படும். அதிகமா சூரிய ஒளி படுது அப்படின்னா, அந்த இடத்துல ஹையர் இன்சோலேஷன் இருக்கும். பூமி அந்த இடத்துல வந்து பெறக்கூடிய சூரிய ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். இதே வந்து பகல் ரொம்ப கம்மியா இருக்கு, டேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அந்த இடத்துல லோ இன்சுலேஷன் இல்லன்னா லெஸ் இன்சுலேஷன் தான் இருக்கும். அடுத்து டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர். டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப கிளியரா இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த டஸ்ட், ஸ்மோக், கிளவுட் இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா, நெறைய இன்சுலேஷன் பூமிய ரீச் பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதே கிளவுட், டஸ்ட், ஸ்மோக்லாம் இருந்ததுன்னா, ரொம்ப கம்மியா தான் சூரிய பூமி பெறக்கூடிய சூரிய ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் அப்படின்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு. இது வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலா இத நான் என்னன்னு சொல்லிட்டு ஏன் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தாது. பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவு வந்து தாக்கத்த ஏற்படுத்தாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் கிளவுட் கவர். கிளவுட் கவர்னா ஒரு இடத்துல மேகம் வந்து நெறைய இருக்கு. ஒரு இடத்துல மேகம் சுத்தமா இல்ல. அப்படின்னா எந்த இடத்துல ஹையர் இன்சுலேஷன் இருக்கும்? ஒரு இடத்துல கிளவுட் வந்து அதிகமா இருக்கு. இன்னொரு இடத்துல கிளவுடே இல்ல. அப்படின்னா எந்த இடத்துல கிளவுட் இல்லையோ, அந்த இடத்துல வந்து அதிகமா இன்சுலேஷன் இருக்கும். அப்புறம் பாருங்க டஸ்ட் பார்ட்டிகிள். டஸ்ட் பார்ட்டிகிளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலேஷன கட்டுப்படுத்துது. அது என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பர் நீராவி, அப்புறம் ஆல்டிட்யூட் உயரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. திடீர்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்லலாம் இத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நான் இத ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப தெளிவா உள்வாங்கிங்க. ஸ்டேட்மெண்ட்ல வச்சாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யுபிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா, இதான் விஷயம். இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் அப்படி இப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க, டிகிரி லெவல்ல எழுதுறீங்கன்னா, இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க. நான் இப்ப சொல்ற விஷயத்த தெளிவா உள்வாங்கிங்க. அது மட்டும் போதும். இந்த மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாமா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன? த ஆங்கிள் அட் விச் த சன் ரே ஸ்ட்ரைக் த எர்த். அதாவது சூரிய கதிர்கள் பூமியில எந்த கோணத்துல படுது, அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சப்போஸ் 90 டிகிரில படுது அப்படின்னா, அந்த எனர்ஜி அந்த சூரியனோட ஆற்றல் எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் ஸ்மால் ஏரியாவுல கான்சன்ட்ரேட் ஆகும். அதனால அந்த இடத்துல மேக்ஸிமம் ஹீட்டிங் இருக்கும். இதே வந்து அந்த சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, சாய்வா படுது அப்படின்னா, அந்த சேம் எனர்ஜி தான் வருது. ஆனா அது லார்ஜ் ஏரியால ஸ்ப்ரெட் ஆகுறனால, அந்த இடத்துல லெஸ் ஹீட்டிங் இருக்கும். இப்ப டேக் இட் அஸ் எ எக்ஸாம்பிள். ஒரு நிலநடுக்கோட்டு பகுதியில இருக்கிறீங்க. சூரியன் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜியன் சென்டர் கோட்ல இருக்கு. படுது. அப்படின்னா, எப்பவுமே சூரியனோட கதிர்கள் இந்த இடத்துல வெர்டிகலா தான் படும். வெர்டிகலா டைரக்ட்டா வந்து இந்த இடத்துல படும். அதனால இந்த இடத்துல ஹை இன்சோலேஷன் இருக்கும். இதே வந்து துருவத்த பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்லாண்டிங்ல தான் படும். அதனால இங்க லோ இன்சோலேஷன் தான் இருக்கும். ஈக்குவட்டோரியல்ல ஹை இன்சோலேஷன், துருவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம் வந்து கம்மியா தான் படும். ஓகேங்களா? இப்ப சன் ஆங்கிள் எங்க வந்து ஹையரா இருக்கோ, அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? டூரேஷன் ஆஃப் சன்ஷைன் 2வது. டூரேஷன் ஆஃப் சன்ஷைன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. எந்த இடத்துல டே லைட் அதிகமா இருக்கோ, நீண்ட பகல் இருக்கோ, அந்த இடத்துல கிரேட்டர் த அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன். அதிகமா வந்து சூரிய ஒளி வந்து பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால மோர் இன்சோலேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா, பகல் பொழுது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால சம்மர் டேஸ்ல மோர் இன்சோலேஷன் இருக்கும். ஆனா வின்டர் டேஸ்ல ஷார்ட்டர் டேஸ் தான் இருக்கும். அதனால லோ இன்சோலேஷன் இல்லன்னா லெஸ் இன்சோலேஷன் தான் இருக்கும். இன்சுலேஷன்னா தமிழ் மீடியம் பசங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. பூமி பெறும் சூரிய ஆற்றல். அதாவது பூமிக்கு வந்து ஹீட் கிடைக்குதுல்ல, சூரியனோட ஆற்றல் வந்து கிடைக்குதுல்ல, அதனுடைய அளவு. பூமி பெறும் சூரிய ஆற்றல தான் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சம்மர் டேஸ்ல நெறைய நெறைய ஹீட் ஆகும். ரொம்ப பார்த்தீங்கன்னா, இப்பலாம் நம்மளே எரிஞ்சிடுற மாரி இருக்கு ஹீட்லாம். இப்ப சம்மர் டேஸ்ல லாங்கர் டேஸ் இருக்கனால, மோர் இன்சோலேஷன் வந்து இருக்கும். இதே வின்டர் டேஸ்ல வந்து ஷார்ட்டர் டேஸ் இருக்கறனால, பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவு கம்மியா தான் இருக்கும். அது லெஸ் இன்சோலேஷன். ஓகேங்களா? இப்ப இதே இத வந்து துருவத்துக்கிட்டலாம் பார்த்தீங்க அப்டின்னா, சம்மர்ல 24 மணி நேரமும் டே லைட் பட்டுக்கிட்டே இருக்கும் அங்க, கோடை காலத்துல. இதே வின்டர்ல பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் இருட்டாவே இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இத வச்சே நீங்க வந்து என்ன கன்க்ளூட் பண்ணிறலாம். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் இன்சுலேஷன் இருக்கும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சம்மர்ல வந்து மோர் இன்சுலேஷன் படும். வின்டர்ல பார்த்தீங்கன்னா, லெஸ் இன்சுலேஷன் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு இடத்துல சூரிய ஒளி கிடைக்கும் நேரம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு இடத்துல சூரிய ஒளி நெறைய நேரம் பட்டுக்கிட்டே இருக்குன்னா, அந்த இடத்துல அதிக சூரிய ஆற்றல் கிடைக்கும். அப்ப கோடையில தானே அதிக நேரம் பகல் இருக்கும். அதனால அதிக வெப்பம் இருக்கும். குளிர்காலத்துல குறுகிய பகல் இருக்கும். அதனால குறைந்த வெப்பம் தான் இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த அட்மாஸ்பியர்.
இது ரொம்ப முக்கியம். அட்மாஸ்பியரோட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்மாஸ்பியர் எப்பவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்லாம் இருக்காதுங்க. அப்படியே தெளிவா அப்படிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல டஸ்ட், ஸ்மோக், கிளவுட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? டஸ்ட் இருக்கு, ஸ்மோக் இருக்கு, கிளவுட்ஸ் இருக்கு, வாட்டர் வேப்பர் நீராவி இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த சூரிய ஒளிய ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி விண்வெளிக்கு அனுப்பிடுது. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத சிதறடிச்சிடுது. ஸ்கேட்டர் பண்ணிடுது. இல்லன்னா அத அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. அதனால அந்த அமௌண்ட் ஆஃப் த இன்கமிங் சோலார் எனர்ஜி இருக்குல்ல, இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றலோட அளவுல மாற்றம் ஏற்படும் தான். இப்ப நம்ம இப்படி வச்சுப்போம். கிளியர் அட்மாஸ்பியர் இருக்கு. இன்னொரு இடத்துல ரொம்ப பொல்யூட்டடான அட்மாஸ்பியர் இருக்கு. ஒரு தெளிவான அட்மாஸ்பியர் இருக்குன்னா, அந்த இடத்துல அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்சோலேஷன் சூரிய ஆற்றல் வந்து அதிகமா எர்த்த வந்து ரீச் பண்ணும். இதே பொல்யூட்டட் அட்மாஸ்பியர்னா அந்த இடத்துல லெஸ் இன்சோலேஷன் தான் ரீச் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க 2 முக்கியமான விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா, பூமி சூரியனுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா, அதுக்கு பேரு பெரிஹீலியன். பெரிஹீலியன். அப்போ சும்மா நான் ஞாபகம் வச்சேன். பெருசா தெரியும் சூரியன் பக்கத்துல இருந்ததுன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக்சுவலா பெரிஹீலியன், ஹீலியன்னா சூரியன். பெரிஹீலியன் அப்படின்னா பூமி சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறது பெரிஹீலியன். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 3ஆம் தேதி வந்து நம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி இருக்குல்ல, ஜூலை 4 பூமி வந்து சூரியனுக்கு ரொம்ப ஃபார்தஸ்ட்டா இருக்கும். அதாவது வெகு தொலைவுல இருக்கும். அதாவது சூரியன்ட்ட இருந்து பூமி வெகு தொலைவுல இருக்கிறத வந்து ஆப்ஹீலியன். ஆப்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஹீலியன். எதுக்கு தொலைவுல? ஹீலியனுக்கு தொலைவுல. சூரியனுக்கு வெகு தொலைவுல பூமி இருந்தா அதுக்கு பேரு ஆப்ஹீலியன். ஜூலை 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எர்த்தோட ஆர்பிட் வந்து எப்படி இருக்குன்னா, எலிப்டிகலா இருக்கு. அதாவது நீள்வட்டமா இருக்கு. அதனால எர்த் பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா தான் இந்த இன்சுலேஷன்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. இது மிகப்பெரிய காரணம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஸ்மால் எஃபெக்ட் தான். அந்த பூமி பெறும் சூரிய ஆற்றலோட அளவுல வந்து ஒரு ஸ்மால் எஃபெக்ட் மட்டும் தான் ஏற்படுத்துங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த சீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால ஏற்படுதுன்னா, பூமி வந்து 23 டிகிரி சாய்ஞ்சு இருக்கிறனால தான் ஏற்படுது. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன் கிடையாது. பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவுனால சீசன் உருவாகல. இந்த பருவ காலங்கள் அப்படிங்கிறது பூமி 23 டிகிரி சாய்ஞ்சு சுத்துறனால தான் பருவ காலங்கள் ஏற்படுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிளவுட் கவர். இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய பெரும்பாலான ரேடியேஷனை விண்வெளிக்கு அனுப்பி விட்டுரும். அப்போ ஒரு இடத்துல கிளவுட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சூரிய ஆற்றல் வந்து படுறது ரொம்ப கம்மியாயிடும். இதே தெளிவான வானமா இருக்கு. கிளவுடே இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு கேப்புமே இல்ல. மேகமே இல்ல. அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பூமிய வந்து அந்த சூரிய ஒளி வந்து ரீச் ஆகும். அப்ப கிளியர் ஸ்கை இருந்ததுன்னா, இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? மோர் இன்சோலேஷன் இருக்கும். இதே வந்து ஒரு சூரியன் இருக்கு. இந்த இடத்துலலாம் ஃபுல்லா மேகம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல லெஸ் இன்சோலேஷன் தான் இருக்கும். சூரிய ஆற்றல் வந்து இங்க கம்மியா தான் படும். புரியுதுங்களா? இப்ப டெசர்ட்லலாம் கிளியர் ஸ்கை இருக்கும். அதனால மோர் இன்சோலேஷனு. ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்கை இருக்காது. மேகமா இருக்கும். முழுக்க முழுக்க அந்த மழைக்காடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க மேகமா இருக்கும். அதனால டைரக்ட்டா இன்சோலேஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்புறம் டஸ்ட் அண்ட் வாட்டர் வாட்டர் வேப்பர். டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த டஸ்ட் பார்ட்டிகளும் வாட்டர் வேப்பரும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா டஸ்ட் எல்லாத்தையும் அந்த சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஒளிய, அந்த லைட்ஸ வந்து எல்லாத்தையும் சிதறடிச்சிரும். வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீராவி வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணிடும். சோலார் ரேடியேஷன அப்சார்ப் பண்ணிடுது. அப்புறம் இதுவே இந்த வேலைய பண்ணிடுச்சுன்னா, அப்புறம் எப்படி பூமிக்கு வந்து அந்த சூரிய ஆற்றல், அந்த சோலார் ரேடியேஷன் வந்து வரும். புரியுதுங்களா? அப்ப டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர பொறுத்தவரைக்கும், டஸ்ட் வந்து என்ன பண்ணிடுதுன்னா, ஸ்கேட்டர் பண்ணுது. டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் பண்ணுது. வாட்டர் வேப்பர் என்ன பண்ணுதுன்னா, அப்சார்ப்ஷன் பண்ணிடுது. இப்போ டெசர்ட் டஸ்ட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிடுது, அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அத கம்மி பண்ணிடுது. பாலைவனத்தில இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் என்ன பண்ணிடுது, அந்த சூரிய ஒளி வந்து அது கீழ படுறத வந்து டோட்டலாவே கம்மி பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஹியூமிட் ஏர் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஈரப்பதமான காத்து இருக்கு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஏர் வந்து இருக்கு. இந்த ஹியூமிட் ஏர் வந்து ஈரப்பதமான காத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். ஹியூமிட் ஏர் ஈரப்பதமுள்ள காற்று வந்து நெறைய ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணும் ட்ரை ஏர விட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஈரமான காத்து தான் வெப்பத்த அதிகமா உறிஞ்சும். ஈரமான காத்து தான் அதிகமா வெப்பத்த வந்து உறிஞ்சும். பாலைவனங்கள்ல தூசி வந்து அதிகம். தூசி மற்றும் நீராவி வந்து சூரிய கதிர்கள சிதறடித்து உறிஞ்சுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் உயரத்த வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஆல்டிட்யூட வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அ ஆல்டிட்யூட் உயரம் அதிகமாக அதிகமாக அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, தின்னர் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஹைட் இன்கிரீஸ் ஆக இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் வந்து 5 அடுக்குகள் வந்து இருக்கா? 3, 4, 5 ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அப்புறம் தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காத்து அதிகமா இருக்கும். ஓகே. அதாவது ஆம் காத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அத தாண்டி போக அந்த ஆ
அதாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ உயரம் அதிகமாக, அதிகமாக இந்த அட்மாஸ்பியர்ஸ் வந்து ரொம்ப தின்னரா ஆயிட்டே இருக்கும். மெல்லிசா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். வாட்டர் வேப்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால நேரடியா டைரக்ட் சோலார் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சோலார் ரேடியேஷன் வந்து ரீச் பண்ணுங்கிறாங்க. உயரம் அதிகமாக, அதிகமாக அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னர் ஆயிட்டே இருக்கும். தின்னர் ஆயிட்டே இருக்கிறனால, ரொம்ப டஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வாட்டர் வேப்பரா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால டைரக்ட் சோலார் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பூமிய வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனா, இதே மவுண்டன் ரீஜியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது பொதுவா வந்து கூலரா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மவுண்டன் ரீஜியன்ல பொதுவா கூலரா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றோட வெப்பநிலை இருக்குல்ல, ஏர் டெம்பரேச்சர் அது எப்பவுமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உயரம் அதிகமாக, அதிகமாக காற்றோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அததான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, நார்மல் லேப்ஸ் ரேட். நீங்க ஒவ்வொரு 1000 மீட்டர் மழை இப்படி இருக்கு அப்படின்னா, இது நீங்க ஒவ்வொரு 1000 மீட்டர்லயும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்க கீழ நிக்கிற உங்களுக்கு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா, வெப்பம் 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகுதுன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் மேல மலையில நிக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 13.5 நெனைக்கிறேன். எஸ் 13.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? 13.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல வெப்பம். புரியுதுங்களா? அப்போ மவுண்டன் ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. மவுண்டன் ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காற்றோட வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கிறனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, உயரம் அதிகமாக காற்றோட வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ என்னதான் இருந்தாலும், மவுண்டனோட டாப்ஸ் வந்து நெறைய சன்லைட்ட வாங்குனாலுமே, அது ரொம்ப கூலா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏர் ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ உயரம் அதிகரிக்க, அதிகரிக்க வளிமண்டலம் அதிகமா வளிமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். மெல்லிசா இருக்கும். அதனால தூசி மற்றும் நீராவிலாம் சொல்லப்போனா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நேரடி சூரிய கதிர்கள் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். ஆனா, உயரம் அதிகரிக்கும்போது காற்றோட வெப்பநிலையும் சராசரியா 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. அதனால தான் மலைப்பகுதிகள் எல்லாமே குளிரா இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? குயிக் ரிவிஷன் பாருங்க. இதுல ஹை சன் ஆங்கிள் அப்படின்னா மோர் இன்சோலேஷன் இருக்கும். லோ சன் ஆங்கிள் அப்படின்னா லெஸ் இன்சோலேஷன் இருக்கும். லாங் டே நீண்ட பகல் இருந்ததுன்னா மோர் இன்சோலேஷன் இருக்கும். ஷார்ட் டே இருந்ததுன்னா லெஸ் இன்சோலேஷன் இருக்கும். அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும். கிளியரா இருந்ததுன்னா அதிகமா சூரிய ஆற்றல் கிடைக்கும். கிளவுட் ஸ்கையா இருந்ததுன்னா லெஸ் இன்சோலேஷன் தான் இருக்கும். கிளீன் அட்மாஸ்பியர்னா மோர் இன்சோலேஷன். டஸ்டி அட்மாஸ்பியர்னா லெஸ் இன்சோலேஷன். புரியுதுங்களா? இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல த மேஜர் ரீசன் ஃபார் சீசனல் வேரியேஷன் இன் இன்சுலேஷன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசனல் வேரியேஷனுக்கு என்ன காரணம் பருவகால மாற்றம் இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்த்தோட ஆக்சியல் டில்ட் தான் பூமி வந்து 23 டிகிரி சாஞ்சி இருக்குல்ல அதனாலதான் சீசனல் வேரியேஷன் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் த ரீஜியன் receives த மோஸ்ட் டைரக்ட் சோலார் ரேடியேஷன் த்ரூ அவுட் த இயர் ஓகேங்களா கம்ப்ளீட்டா வருஷம் முழுக்க டைரக்ட் சோலார் ரேடியேஷன் படக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல படும் டிராபிக் நியர் த ஈக்குவேட்டர் ஓகே நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இது வந்து நேரடி சோலார் ரேடியேஷன் வந்து வருஷம் முழுக்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து பாருங்க அட் பெரிகிலியன் எர்த்திஸ் பெரிகிலியன் என்ன எர்த் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும் ரொம்ப கிட்டக்க இருக்கும் க்ளோசஸ்ட் டு த சன் பெரிகிலியன் என்னது பூமி சூரியனுக்கு பக்கத்துல இருந்தா அது பேரு பெரிகிலியன் அடுத்து பாருங்க which factor has the greatest influence on the amount of insolation received at a place அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இதுல லாட்டிடியூடா லாஞ்சிடியூடா சாயில் டைப்பா வெஜிடேஷனா இதுல எந்த ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் received at a place அதாவது இன்சுலேஷன் பூமி பெறும் சூரிய ஆற்றல் இருக்குல்ல அதுல எது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை விளைவுகளை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாட்டிடியூட் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் ரைட்டா லாட்டிடியூட் அப்படின்னா இந்த சூரிய கதிர்கள் வந்து பூமியில படக்கூடிய கோணம் அது வெர்டிகலா பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மோர் இன்சுலேஷன் இருக்கும் இதே ஸ்லாண்டிங்ல பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல லெஸ் இன்சுலேஷன் இருக்கும்னு பார்த்தோம் இதுல ஆப்ஷன்ல நம்ம இந்த மாதிரி லாஞ்சிடியூட் சாயில் டைப் வெஜிடேஷன்லாம் பார்க்கவே இல்லை ஸோ லாட்டிடியூட் இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன் அலோஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் டு ரீச் த எர்த் சர்ஃபேஸ் ஓகே எந்த கண்டிஷன்ல நிறைய வந்து எர்த் இன்சுலேஷன் வந்து பூமிக்கு நிறைய ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திக்கா
திக்கு கிளவுட் கவரா இருந்தா கண்டிப்பா ரீச் ஆகாது. டஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ரீச் ஆகாது. கிளியர் அட்மாஸ்பியர் இருந்தாதான் கிளியரா நிறைய வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பூமியில வந்து அடையும். அடுத்து த நார்மல் லாப்ஸ் ரேட் இஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அதாவது நம்ம இங்க இருக்கோம், இன்னொருத்தவங்க மலையில இருக்காங்க அப்படின்னா இது எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயரம் அதிகரிக்க 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 ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. இதுக்கு பேரு இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.